ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வெள்ளிக்கிழமை என்னென்ன செய்ய போகிறோங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வெள்ளிக்கிழமைனாலே நம்ம வீட்டில் வந்து காலையில் எழும்பி குளித்து சாமிக்கெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பசங்களை வந்து ஸ்கூல் அனுப்புறதுக்கு சமையல் பண்ணணும். இப்போ காலையில் மணி 5 மணி ஆயிடுச்சு. காலையில் எழும்பியாச்சு. எழும்பினதுக்கப்புறம் வந்து நம்ம டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி இப்போ பார்க்குறோம். இப்போ வந்து நம்ம பிள்ளைங்களெல்லாம் இப்போ வந்து பசங்களை வந்து 5 மணிக்கு எழும்பி காலையில் எழும்பி படிக்க வைக்கிறோம். படிக்க வைக்கிறதுக்காக எழுப்பியாச்சு. அவங்க எழும்பிட்டு இருக்கிறாங்க. பாதி டைம் தூக்கத்தோடையும் எழும்புவாங்க, இன்னொன்று தூங்கி தூங்கி வலிவாங்க. எழுப்பிட்டு இருந்தாலும் 5 மணிக்கு எழுப்புனா தான் 5:30 மணிக்கு அவங்க எழும்புவாங்க. ஓகே, நம்ம 5 மணிக்கு எழும்பி காலையில் நம்ம வந்து கதவெல்லாம் டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிச்சனுக்கு நம்ம போகலாம். ஓகே, இனி நம்ம வந்து சமைக்க ஆரம்பிக்கிறதுக்காக கிச்சனுக்கு நம்ம போக போகிறோம். கிச்சனில் பார்த்தோம்னா எங்கள் வீட்டில் வந்து நைட்டு வைக்கிற பொருள் வந்து காலையில் வந்து பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மார்னிங் நைட்டு ஒரே ஒரு எலி எங்கள் வீட்டில் இருக்குது. அந்த எலி வந்து எங்கள் கிச்சனை ஃபுல்லுமே வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருக்கிறோம். என்னென்ன ஃபுட்டெல்லாம் இருக்குதுங்கிறத சர்ச் பண்ணிகிட்டே இருக்கோம். அதனால் எலித்தொல்லை இருக்கிறதுனால வீட்டில் எந்த ஒரு பொருளுமே நம்ம ஓப்பன் பண்ணி வைக்க முடியாது. ஓகே, சமைக்க ஆரம்பிக்கலாம். காலையில் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு சாப்பாடு கொடுத்து விடணும். வந்து நம்ம ரைஸுக்காக வந்து சாப்பாடு வைக்கிறதுக்காக நம்ம தேவையான அரிசியை வந்து நம்ம ஊற வைக்கிறோம். அரிசியை ஊற வச்சுட்டு அடுத்தது டிஃபன் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒரு ஸ்டவ்வில் வந்து இப்போ சாப்பாட்டுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றி நம்ம எப்போவுமே வந்து நான் வடிகட்டி தான் எடுப்பேன் சாதத்தை. அதனால் வடிகட்ட வச்சுருவேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்டவ்வில் வந்து நமக்கு என்ன டிஃபனுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது யோசிச்சுட்டு இருக்கும்போது நைட்டே வந்து நான் வந்து கருப்பு சென்னா வந்து நான் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு அப்போ அதில் குருமா பண்ணலாம் அப்படிங்கிறத எடுத்தேன். இப்போ ஃபஸ்ட்டு குருமா பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு குக்கரில் வந்து ஆயில் கொஞ்சம் 1 ஸ்பூன் ஆயில் விட்டாச்சு. ஆயில் விட்டதுக்கப்புறம் வந்து தாளிக்கிறதுக்காக கடுகு பொரிய போடுறோம். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிக்கிறோம். எண்ணெய் காஞ்சாச்சு. எண்ணெய் காஞ்சதுமே நம்ம வந்து இதில் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ நான் குருமா வந்து கடலையில் பிளாக் சென்னையில் வந்து நம்ம குருமா செய்கிறதுக்கு வந்து என்னென்ன எடுத்துருக்கோம்னா 2 மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இப்போ குருமாவுக்கு நம்ம தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஒரே ஒரு மீடியம் சைஸு தக்காளி சேர்க்கணும். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். எடுத்து நம்ம வந்து தாளிச்சாச்சு. தாளித்ததுக்கப்புறம் வந்து இந்த வெங்காயத்தை எல்லாமே இதில் போட்டு நம்ம கிளறி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது நம்ம ஊற வச்சுருக்கிற சென்னாயை வந்து நல்லா வடிகட்டிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம 2 மீடியம் சைஸு உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டிருக்கிறோம். அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டதுக்கப்புறம் தான் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா சென்னா வந்து சேர்க்க போகிறோம். இப்போ சென்னாவை வந்து நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சதுனால காலையில் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஊற வச்ச தண்ணி வந்து நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு சென்னாவை வந்து நம்ம இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் சென்னாவை சேர்த்தோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இப்போ சென்னாவை நம்ம சேர்க்குறோம். நான் பிளாக் சென்னா தான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து 1/4 கிலோ சென்னா வந்து எடுத்துருக்கிறேன். இந்த சென்னாவை நம்ம இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து வேகிறதுக்கு இதுக்கு தேவையான தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து 1/4 கிலோ சென்னா எடுத்துருக்கிறேன். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு 2 சின்ன உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். இனி இது கூடவே நம்ம வந்து இது வேகிறதுக்காக வந்து 4 கப்பு தண்ணி வந்து நம்ம சேர்க்குறோம். சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கரண்டி வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இனி வந்து நம்ம இதை வேக வைக்கிறதுக்காக குக்கரை வந்து மூடி வச்சு ஒரு விசில் நம்ம போட்டுடலாம். இப்போ நல்லா கலரணும். இப்போ வந்து இதில் நம்ம ஃபுல் ஃப்ளேம்லேயே வந்து ஸ்டவ்வை வச்சுக்கலாம். இதில் நம்ம மூடியை போட்டு நம்ம இனியும் இதில் வந்து ஒரு 5 விசில் விடுறதுக்கு நம்ம வேக வைக்கலாம். வேகட்டும். அடுத்தது இந்த டிஃபனுக்கு நம்ம இட்லி தான் நம்ம பண்ண போகிறோம். மாவு அரைச்சி வச்சுருந்தேன். நான் எப்போவுமே மாவு நான் வீட்டில் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. இட்லிக்கு மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்றைக்கி நம்ம இட்லி தான் பண்ண போகிறோம். இட்லிக்கு தான் இந்த குருமா. இது வந்து எல்லாத்துக்குமே இந்த குருமா நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, ஆப்பத்துக்கு, எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஆனால் வந்து நான் எப்போவுமே மோஸ்ட்லி வந்து சப்பாத்திக்கு செய்வேன். இன்றைக்கி வந்து குருமா செஞ்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அதனால் இட்லி போட்டிருந்ததுனால இட்லிக்கு வந்து செஞ்சேன். மட்டன் மாதிரியே நல்லாயிருக்கும் குருமா. இட்லி மாவு வந்து நமக்கு ரெடியாக இருக்குது. இனி நம்ம இதை பாத்திரத்தில் வந்து இட்லி வேக வச்சிடலாம். இன்றைக்கி குருமா வந்து நல்லா இருந்ததுனால பசங்க வந்து டிஃபன் லஞ்சுக்கும் இட்லியும் குருமாவுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பசங்க மார்னிங் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, அம்மா எனக்கு மத்தியானத்துக்கு இட்லியும் கொடுத்துருங்க, இட்லியும் குருமாவும் கொடுத்துருங்க அப்படின்ட்டு அது லஞ்சுக்குமே சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நமக்கு வேலை மிச்சம்தான். மத்தியானத்துக்கு வந்து இனி தான் லஞ்சு ரெடி பண்ணணும். மத்தியானத்துக்கு காலையிலே நான் சாதம் வச்சாச்சு. இனி மத்தியானத்துக்கு வந்து நெக்ஸ்ட்டு சமையல் என்ன செய்யணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். தெரியலை, மத்தியானம் வந்து செய்யலாம். சாதத்துக்கு நமக்கு தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருந்தேன். இப்போ நான் என்றைக்கும் காலையிலே வந்து நான் வந்து ஓமம், வெந்தயம், கரிஞ்சீரகம் இந்த 3மே வந்து நல்லா சிம்மில் போட்டு நம்ம வந்து லைட்டாக வந்து நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருப்பேன். இது மார்னிங் டெய்லியுமே நான் வந்து எடுப்பேன். இது வந்து நமக்கு பெண்களுக்கு வந்து யூட்ரஸ்க்கெல்லாம் வந்து நல்லது. இப்போ வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் இருந்ததுன்னா இது வந்து ரெகுலராக வந்து நீங்கள் குடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் எல்லாம் சரியாகும்.
அதனால் எனக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இருந்தது. நான் இது எடுத்ததுக்கப்புறம் வந்து எனக்கு இப்போ அந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. கண்டினியூவாக மார்னிங் டெய்லி வந்து நான் ரொட்டீனாக எடுத்துருவேன் இது. இப்போ அரிசி வந்து நம்ம வந்து போட்டுடலாம். ஊற வச்ச அரிசியை வந்து நம்ம சாப்பாட்டுக்கு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் வந்து ஒரு கரண்டி வச்சு கொஞ்சம் கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம எல்லா அரிசியுமே தண்ணியோட மிக்ஸ் ஆயிரும். இனி நம்ம வந்து குருமா வைக்கிறதுக்கு குருமாவை இப்போ வந்து குக்கரில் நம்ம வந்து வச்சுருக்குறோம். இது இப்போ விசில் வந்ததுமே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குக்கருக்கு வந்து அடுத்தது மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணணும். இப்போ விசில் விடட்டும். விசில் வந்துடுச்சு. இருந்து நீங்கள் வந்து 5 விசில் வாரது வரைக்கும் வந்து நீங்கள் வேக விடணும். இனி இதுக்கு குருமாவுக்கு தேவையான மசாலாவை நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 2 கைப்பிடி தேங்காய் வந்து நம்ம திருவி எடுத்துக்கலாம். திருவினா தேங்காயை நம்ம எடுத்துக்கலாம். 2 கைப்பிடி தேங்காய் நம்ம எடுத்துருக்கோம். இதில் காரத்துக்கு வந்து நம்ம 1½ ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1½ ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் வந்து தனியாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா மிளகாய்த்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்க்கணும், தனியாத்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்க்கணும். குருமாவுக்கு பாதிக்கு பாதி சேர்த்துக்கலாம். 1½ ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்தோம்னா 3/4 ஸ்பூன் வந்து தனியாத்தூள் எடுத்துக்கலாம். இது போட்டதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இனி இப்போ வந்து இந்த குருமானாலே அது வந்து ஒரு நான்வெஜ் ஸ்மெல் வந்து வரணும். அதுக்காக வந்து 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இந்த கரம் மசாலா வந்து நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறது. நான் அதுக்கும் தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் வந்து ஒரு 4 பல் வந்து பூண்டும் 1 துண்டு இஞ்சியும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இதுக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணி நம்ம மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கண்டிஷனில் நம்ம வந்து அரைச்சி எடுத்துருக்கணும். இந்த விழுதை வந்து நம்ம இனி இப்போ வந்து வேக வச்சுருக்கிற வெங்காயம், கடலை, உருளைக்கிழங்கு, தக்காளி இதை கூடவே நம்ம இதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து குக்கரில் வந்து கடலை வெந்தாச்சான்னு நம்ம பார்க்கலாம். கருப்பு சுண்டல் தான் நான் போட்டிருந்தேன். இப்போ வெந்துடுச்சு. இதை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா யூஸ் பண்ணக்கூடிய கரண்டியை வச்சு கொஞ்சம் மசிச்சு கொடுத்துக்கலாம். மசிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கடலையெல்லாம் கொஞ்சம் வந்து மசியும் போது நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை நம்ம இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து எவ்வளவு தண்ணி தேவையோ நம்ம வந்து இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரை வந்து வாஷ் பண்ணி விட்டுட்டு அது இப்போ குருமாவுக்கு நமக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். ஏற்கனவே நம்ம 4 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிருக்கோம். அதில் உள்ள தண்ணி இருக்கும். அது போதும்னா நம்ம விட்டுடலாம். இல்லை நம்ம கொஞ்சம் 2 பேர் எக்ஸ்ட்ரா இருக்கிறாங்க, நமக்கு வந்து 1 டைம் வேணும் அப்படின்னா வேணும்னா கூட கொஞ்சம் கிளாஸ் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்னும் எனக்கு தண்ணி தேவையாக இருக்கிறதுனால இன்னும் 2 கிளாஸ் தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நம்ம குழம்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இனி இதுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம சேர்க்கணும். உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கணும். நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது கல் உப்பு தான் நான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பொடி உப்பு இருந்தால் பொடி உப்பு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கல் உப்பே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ மேக்ஸிமம் வந்து நம்ம கல் உப்பு யூஸ் பண்ணோம்னா நம்ம உடம்புக்கும் நல்லது. பொடிப்பை விடவும் கல் உப்பு தான் நான் தேவைக்கு டேஸ்ட்டுக்காக நம்ம வந்து உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டதுக்கப்புறம் வந்து வாசனைக்காக வந்து இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கருவேப்பிலை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இப்போ கொஞ்சம் நம்ம மசாலா எல்லாம் போட்டு நம்ம இது பண்ணதுக்கப்புறம் அது கொதிக்கிறது கொஞ்சம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து அந்த மூடியை வச்சு நம்ம மூடி வச்சிட்டோம்னா சீக்கிரமாக வந்து அந்த குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும்.
குழம்பு கொதிச்சுட்டே இருக்குது. இனி இதுக்கு வந்து நம்ம என்ன ஃப்ரெஷ்ஷாக வந்து என்னென்னா இப்போது கருவேப்பிலை வந்து ஏன்னா தாளிக்கும் போதே கருவேப்பிலை போட்டுட்டோம் அப்படின்னா அதில் வாசனை வந்து வராது. அதனால் எப்போவுமே வந்து இந்த குழம்பு வந்து கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம கருவேப்பிலை போட்டோம்னா கொஞ்சம் வாசமாக வந்து இருக்கும், நல்லாவும் இருக்கும். அந்த வாசனை வந்து கருவேப்பிலை வாசனை, மல்லி இலை வாசனை எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு வந்து கொதிக்கட்டும். நமக்கு இட்லி ரெடி ஆகியாச்சு. இட்லியை வந்து நம்ம எடுத்துக்கலாம். டைமும் ஓடிட்டே இருக்குது. மணி 5 மணிக்கு எழும்பணும். 5 மணிக்கு எழும்பி பசங்களே ரெடி பண்ணுறதுக்கே வந்து மணி 7 மணி 7:15 மணி ஆயிடுது. குழம்பு ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ இது கூடவே லஞ்சும் ரெடி பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி இன்றைக்கி வந்து ஓகே வெள்ளிக்கிழமையாக சாமி கும்பிடணும், சரி கொஞ்சம் லேட்டாகவே நம்ம சமைச்சிக்கலாம், இன்னும் சாதம் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மத்தியானத்துக்குள்ளே குழம்பு வந்து லேட்டாக பண்ணிக்கலாமே டிசைட் பண்ணிட்டோம். குழம்பு கொதிக்கும் போதே அவ்வளவு அழகாக இருக்குது, பார்த்த உடனே சாப்பிடணும் போலேயே இருக்குது. வாசனைக்கு நம்ம கருவேப்பிலை வந்து சேர்க்குறோம். கருவேப்பிலை போட்டதுமே அந்த குழம்பு வந்து இன்னும் ரொம்ப வாசனையாகவே இருக்கும். இது கூடவே நம்ம வந்து இனி கொஞ்சம் மல்லியிலையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். மல்லியிலையே சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம விடலாம். கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து நான் வந்து வெந்தயில தான் சேர்ப்பேன். இது வந்து கஸ்தூரி மேத்தின்னு சொல்லுவாங்க, கஸ்தூரி மேத்தி. இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட் கடையிலையும் வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து நம்ம அந்த கஸ்தூரி மேத்தி வந்து இதில் ஆட் பண்ணும்போது நம்ம சாப்பிடக்கூடிய வாசனை டேஸ்ட் எல்லாமே வந்து ஹோட்டலில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டது மாதிரி அந்த டேஸ்ட் இருக்கும். இந்த கஸ்தூரி மேத்தியை நம்ம இறக்குறதுக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கை வச்சு நம்ம வந்து கொஞ்சம் கசக்கி நம்ம போட்டுடலாம். இப்போ வந்து டேஸ்ட்டான குருமா வந்து கருப்பு சென்னையில் நான் வந்து குருமா வச்சுருக்கிறேன். இது ரொம்ப நல்லா இருக்குது. என்னுடைய பசங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த வீடியோ வந்து குழம்பு ரொம்ப இன்னும் வந்து ஒரு 5 மினிட்ஸு நம்ம இந்த மாதிரி ஸ்பீடில் விட்டு அந்த ஒரு ஆவரேஜ் ஃப்ளேமில் வந்து விட்டு நம்ம கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து குழம்பு ரெடி ஆகியாச்சு. ஓகே, இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண மறக்காதுங்க. என்னுடைய சேனல் MMSKயை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.